Hi friends, welcome back to Birla's Parve. இன்னைக்கு நம்ம ஒரு லான்ச் ஈவென்ட்ல தான் இருக்கோம். ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏத்தர் அப்படிங்கிற ஒரு பிராண்டு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல ரொம்ப பிரபலமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அதுல இருந்து மறுபடியும் ஒரு புதுசான ஒரு ஸ்கூட்டர் ரிஸ்டா அப்படிங்கிற இந்த ஸ்கூட்டர் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே இதோட வாக் அரவுண்ட் வந்து நம்மளோட விஜய் ப்ரோ வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு இதை நம்ம டிரைவ் பண்ண போறோம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற நம்ம செக் பண்ணலாம். எவ்வளோ ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கொடுக்குது, இதில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வாக் அரவுண்ட் பண்ணி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டோட லுக் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒய்டராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மேசிவான லுக்காக வந்து உங்களுக்கு தெரியுது. ஹெட்லைட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எல்இடியில் வந்து கிடைக்கிது. டிஆர்எல்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ்மே வந்து உங்களுக்கு எல்இடியில் இங்கே இருக்கிறது தெரியுது. வித் ஒரு நல்ல பஸரோட சவுண்டோட வந்து அந்த இண்டிகேட்டர் க்ளோவாக நம்ம பார்க்கலாம். அந்த சவுண்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கீழே மக்கார்ட் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒய்டராக இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி சஸ்பென்ஷனுமே வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க்கு 200 mm ஒரு வென்டிலேட்டட் டிஸ்க்கு பெட்டல் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் வந்து எஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 90 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 12 inch வந்து உங்களுக்கு ஒரு அலாய் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி பிளாக்ல வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ளூக்கும் இந்த பிளாக்குக்கும் நல்ல ஒரு காம்போவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த பைக்கோட சைட் வியூ நம்ம பார்க்கலாம். 1850 mm வந்து இதோட லென்த்து. அப்போ நல்ல லாங்கராக இருக்கிறது நம்மளால தெரியுது. அதுவும் இந்த சீட்டோட லென்த்துமே வந்து நல்ல லாங்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல லெக் ரூமே வந்து மேசிவாக வந்து உங்களுக்கு இருக்கு. இதில் அக்சசரியில் ஃப்ரண்ட்ல ஃப்ரங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்குமே வந்து உங்களுக்கு வரும். அதுலேயுமே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒரு 22 liters வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ இங்கே பாடி எல்லாமே வந்து மெட்டலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரிஸ்டா அப்படிங்கிற அந்த பேட்ச் வந்து உங்களுக்கு இருக்கு. ஜீங்கிற அந்த வேரியண்ட்டுமே வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஏத்தர் அப்படிங்கிறதுக்கு டினோட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு இருக்குது. இது 450 சீரீஸ்லுமே அது உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஒரு ஒய்டரான பேக் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்கேஸ் நீங்கள் 2 பேர் உட்காந்து நடுவில் சின்னதாக லக்கேஜ் வச்சாலுமே இது வந்து உங்களோட பேக்கை கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணும். அப்போ நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். இப்போ இதோட சீட்டிங் ஹைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 780 mm வந்து இதோட சீட்டோட ஹைட்டு. அப்போ நான் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா என்னோட ஹைட் வந்து 5'8". அந்த ஹைட்டுக்கு என்னால் கரெக்டாக வந்து கீழே காலை வைக்க முடியுது. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் 5'6" 5'5" இருந்தால் கூட உங்களுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 165 mm வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே ஸ்பீட் பிரேக்கரில் எதுவுமே வந்து உங்களுக்கு தட்டுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி மேலே இந்த ஃப்ளோர் போர்டுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டாக தான் வந்து இருக்குது. இப்போ என்னோட ஹைட்டுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது. பட் ஸ்டேரிங் வந்து ஹேண்ட்பாரை நம்ம திருப்பும் போது டெஃபினட்டாக இப்படி இடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். 6 feet இருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன டர்னில் கூட இது உங்களுக்கு சின்னதாக ஒரு இன்டரப்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த டெயில் போர்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா பல்கியாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெயில் லேம்புமே சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் லைட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி லைசன்ஸ் பிளேட்டுமே ரொம்ப லோவாக தான் இருக்குது. அந்த வீலுமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி என்ன சைடில் வந்து நிறைய பிராக்கெட்ஸ்லாம் கொடுத்து பக்காவாக வந்து அதை கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு நீட் ஃபினிஷ் வந்து நம்ம ரியரில் பார்க்க முடியுது. இந்த ஸ்கூட்டரோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ ஓவராலாக வந்து ஒரு 55 liters வந்து இதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த பூட்டுக்கு உள்ளே வந்து ஒரு 34 liters வந்து உங்களுக்கு கிடைக்குது. நம்ம ஆப்போசிட்டில் நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பூட் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு 34 liters வந்து உங்களுக்கு ஒரே பார்ட்டிஷனாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே சின்னதாக வந்து ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி உங்களோட மொபைலோ இல்லை கிளாத்தோ நீங்கள் வைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டிஷனோ உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ உள்ளே வந்து ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லி ஒரு அக்சசரியும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேண்டிலோட வந்து உங்களுக்கு அது வரும். ஸோ தூக்கணும் அப்படின்னா இப்படி ஈஸியாக உங்களால் லிஃப்ட் பண்ணிக்க முடியுது. இன்கேஸ் நம்ம கிராசரியோ வெஜிடபிளோ வாங்கணும் அப்படின்னா
அப்படியே லூஸாக நீங்கள் இதில் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போய் அதை டம்ப் பண்ணிவிட்டு இதில் எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாகவே இருக்கும். அதே மாதிரி 2 ஹெல்மெட்டு கம்ஃபர்டபுளாக உங்களால் வைக்க முடியும். ஒரு ஹாஃப் ஹெல்மெட்டும் ஒரு ஃபுல் ஹெல்மெட்டும் உங்களால் வைக்க முடியும். பூட்டுக்கு இங்கே ஒரு சின்னதாக எல்இடி ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில். டெஃபினட்டாக நைட்டில் இது ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் வந்து அது கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுக்கு தெரியுது இந்த பெருசாக இந்த விஷயங்கள் தான். இது ஒரு 7 இன்ச்சில் வந்து ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே மல்டி கலரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல பிரைட்டாகவே இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறையா விஷயங்கள் வந்து ஒரு ஃபீச்சராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். அப்போ இதோட செட்டப்பை நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இங்கே லெஃப்ட்டில் வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் போகிறதுக்கும் கிளிக் பண்ணுறதுக்கும் அதிலே பட்டன் வந்து உங்களுக்கு இருக்குது. நல்ல ரப்பர் கோட்டடாக தான் இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி இது தண்ணி வந்து உள்ளே போகாத மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்ப்போம். இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட்டன் போடும்போது அந்த யூனிக்கான ஒரு சவுண்டோட வருது. ஹார்னு ஓரளவுக்கு லவுடராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ரைட் சைடில் இது வந்து ரிவர்ஸ் கியர். ஆக்சுவலி இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ரிவர்ஸில் ஸ்லோவாக மூவ் ஆகும் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது. இது வந்து டிரைவ் மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தது தான். இது வந்து வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ரைட், இப்போ இதோட கண்ட்ரோல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அலெக்ஸா எனேபிள்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அலெக்ஸா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாய்ஸில் கண்ட்ரோல் பண்ண முடியும். இவங்க ப்ரீசெட்டாக ஒரு 4-5 கமெண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பேட்டரியோட ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது, வெஹிக்கிளோட ஹெல்த் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் வந்து நீங்கள் வாய்ஸ்லேயே உங்களால் பண்ண முடியும். இன்னொன்று, இப்போ நம்மளோட மொபைல் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இருந்து நம்மளால் நேவிகேஷன் இதில் புஷ் பண்ண முடியும். இன்னொன்று, இந்த பைக்கோட லைவ் லொக்கேஷனை நீங்கள் ஷேர் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் நைட் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறத உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்கள் லைவ் லொக்கேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உங்களை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சரிஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வருது. இப்போ ஒவ்வொன்று நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மொபைல் வந்து இதோட பேர் ஆயிருக்கு. இப்போ இது வாட்ஸ்அப் கூட இதில் கால்ஸோ மெசேஜே வந்தால் இதில் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே வாட்ஸ்அப் வந்து அந்த ஸ்க்ரீன் நீங்கள் ஓப்பன் ஆனதை நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு மெசேஜ் வந்து இந்த மொபைலுக்கு நம்ம கொடுக்கலாம். அந்த மெசேஜ் இங்கே வரும் பாருங்கள் லைவாக. ஹலோ ரிஸ்டா அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு. அது இங்கே லைவாகவே வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இங்கே கால் அலர்ட் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மொபைலுக்கு வந்து இங்கே ஒரு கால் வருது. ஸோ இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் இன்கமிங் கால் அலர்ட் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் கட் பண்ணாலும் பண்ண முடியும். இந்த ஜாய்ஸ்டிக்கை வச்சு அதை பண்ண முடியும். நீங்கள் ப்ளூடூத் இன்கேஸ் உங்கள் காதில் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இந்த ஸ்கூட்டரை இன்கேஸ் நீங்கள் ஒரு மாலில் போய் பார்க்கிங்கில் பார்க் பண்ணியிருக்கீங்க, ஸ்கூட்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் அந்த ஏத்தர் கனெக்ட் ஆப் மூலமாக பிங்மி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் 4மே வந்து க்ளோ ஆகி பிளிங்க் ஆகும். ஸோ அப்போ உங்கள் ஸ்கூட்டர் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னொன்று, இந்த டெயில் லேம்பில் இருக்கிற இந்த பிரேக்கிங் லைட்டுமே வந்து இன்கேஸ் நீங்கள் எமர்ஜென்சி டைமில் சடனாக ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரியரில் வர்றவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுற மாதிரி அந்த லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகுது. அது கண்டிப்பாக பின்னாடி வர்றவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதோட மோட்டரோட ஸ்பெக் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு பிஎம்எஸ் மோட்டர் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. IP66 கிரேடில் வந்து அது இருக்குது. அப்போ இதோட பீக் பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4.3 கிலோவாட் வந்து உங்களுக்கு இருக்குது. இதோட மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 22 Nm டார்க் வந்து அது டெலிவரி பண்ணுது. இந்த மோட்டர் தான் த்ரூ அவுட் இந்த 3 வேரியண்ட்லையும் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட 0 to 40 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4.7 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு அது ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 80 km ஸ்பீடு வரைக்கும் உங்களுக்கு போகும். ஐ திங்க் அது வந்து ஜிப் மோடில். ஈகோ மோடில் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம டிரைவில் பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிறப்போ வாரண்டி அப்படிங்கிறத நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். ஏன்னா அந்த பேட்டரியோட லைஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக டவுட்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதில் வந்து ஒரு 5 இயர்ஸ் வாரண்டி பேட்டரிக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸ்கூட்டருக்கு ஓவராலாக வந்து 3 இயர்ஸ் வாரண்டி கிடைக்குது. ஸோ EV அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜிங் அப்படிங்கிறத நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். ஸோ அப்போ இதில் 2.9 கிலோவாட் 3.7 கிலோவாட்னு 2 பேட்டரி கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போ சார்ஜிங் டைம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதோட சார்ஜருமே 2 கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 350 வாட்டு 700 வாட் ஏசி சார்ஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 350 வாட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2.7 கிலோவாட்டு 8 hours 30 minutes வந்து உங்களுக்கு 0 to 100க்கு எடுத்துக்கும். அதே மாதிரியே இந்த ஹையர் கான்ஃபிகரேஷனில் இருக்கிற பேட்டரி வந்து 6 hours 10 minutes வந்து உங்களுக்கு 0 to 100 வந்து எடுத்துக்கும். இப்போ நீங்கள் ஒரு எமர்ஜென்சியில் இந்த ஸ்கூட்டரை ஒரு 10 minutes மட்டும் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 15 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த ஸ்கூட்டரை நீங்கள் டிரைவ் பண்ணலாம். கலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் மேஜராக ஒரு 6 கலர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த கலர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த எல்லோ அண்ட் ஒயிட் காம்போ டியூவல் கலரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்ளூ வித் ஒயிட் காம்போ, க்ரீன் வித் ஒயிட் காம்போ, அதே மாதிரி ஃபுல் கலரில் இங்கே நீங்கள் பார்க்க முடியும் ஒரு ஃபுல் ப்ளூமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பிளாக் வித் ஒயிட் காம்போவும் கிடைக்கும்.
ஃபுல் ஒயிட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஸ்கூட்டரில் என்னென்ன வேரியன்ட்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 3 மேஜரான வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு, அதில் 2.9 கிலோவாட்டில் பேட்டரி கிடைக்குது. அதே இது ஜி அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு, அதுலேயும் 2.9 கிலோவாட்டில் ஒரு கான்ஃபிகரேஷனு, 3.7 கிலோவாட்டில் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன். இந்த மாதிரி ரெண்டாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க கோட் பண்ணுறது இந்த 2.9 கிலோவாட்டுக்கு 123 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணுறாங்க. இதே இது 3.7 கிலோவாட்டுக்கு 160 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணுறாங்க. பட் இது ரெண்டுமே வந்து ஈகோ மோடில் போட்டால் மேபி இப்போ 123 அப்படிங்கிறது ஒரு 90 to 100 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம டிரைவ் பண்ணி வந்த வரைக்கும் நாங்கள் நோட்டீஸ் பண்ணது அதுதான். அதே மாதிரி இந்த 3.7 கிலோவாட் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு 120 to 130 நீங்கள் ஈகோ மோடில் போட்டு ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஹில்லி ரோடில் அப்ஹில்லே நம்ம போகிறோம் அப்படின்னா ரேஞ்ச் வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு கம்மியாகும். பட் அதை நீங்கள் கீழே இறங்கும் போது அது கண்டிப்பாக நீங்கள் அதை காம்பன்சேட் பண்ணலாம். ஸோ பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பேஸ் வேரியண்ட் வந்து ஒரு 1.1 லேக் வந்து உங்களுக்கு எக்ஸோரூம் காஸ்ட் வருது. அதே இது அந்த மிட் வேரியண்ட் வந்து ஒரு 1.25 லேக் வந்து உங்களுக்கு எக்ஸோரூம் காஸ்ட் வரும். டாப் அண்ட் வந்து 1.45 லேக் வந்து உங்களுக்கு வருது. இப்போ இதிலே வந்து ஒரு அக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஃப்ரங்க் பேக்காக இருக்கலாம், உள்ளே இருக்கிற அந்த உங்களோட பூட் ஆர்கனைசராக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா பேஸ் வேரியண்ட்டுக்கு ஒரு 13,000 ரூபாவும், டாப் அண்டுக்கு ஒரு 20,000 ரூபாவும் வந்து உங்களுக்கு காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். இப்போ இந்த ஸ்கூட்டரை வந்து நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி. யூஸ்வலாக ஏத்தரில் 450 கொஞ்சம் நாய்ஸ் இருக்குன்னு சொன்னோம், அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் ஃபுல் த்ராட்டில் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது மோடு வந்து இதில் 2 டிரைவ் மோடு வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. ஒன்று வந்து ஸ்மார்ட் ஈகோ அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து ஜிப் அப்படிங்கிற ஒரு மோடு. அதுதான் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து அது ஜிப் மோடில் தான் வந்து இருக்கும். சரியான ஒரு புல் வந்து உங்களுக்கு இருக்குது. பிரேக்கிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கூட்டரில் கொஞ்சம் வந்து லேகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு இந்த ப்ளேவே நல்லா பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணோன்னா மேபி பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு ஃபுல் த்ராட்டில் தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 80. இந்த ஜிப் மோடில் ரொம்ப குயிக்காகவே அந்த 80 வந்து உங்களுக்கு அட்டைன் ஆகும். பட் ஈகோவில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபுல் த்ராட்டில் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியே ரொம்ப லீனியரான ஒரு பவர் தான். 75 வந்து ரீச் ஆகிருக்கு, 77, 80 ஷார்ப்பாக 81 வரைக்கும் போகுது இந்த ஜிப் மோடில். ஓகே, அப்போ 80 அப்படிங்கிறது அவங்க சொல்கிற அந்த டாப் ஸ்பீடு வந்து கண்டிப்பாக ரீச் ஆகுது அப்படின்னு கூட சொல்ல முடியும். சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தராகவே வந்து உங்களுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க. மேபி நான் இதில் அப்படியே வந்து ஒரு மட் ரோடில் கூட உங்களுக்கு நான் டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் கீழே இறங்குறேன் பாருங்கள். ஓகே, நல்லாவே ஸ்மூத்தராக இருக்குது. அந்த இம்பேக்ட்டு நமக்கு பெருசாக உள்ளே வரல, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிட்டி கம்யூட்டுக்கு டெஃபினட்டாக இந்த ஒரு ஸ்மூத்தரான ஒரு கம்ஃபர்ட் வந்து போதுமானதாக உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி ரப்பிஷான ரொம்ப பேட் ரோடில் தான் அந்த இம்பேக்ட் வருது. இப்போ ஃபோர்க்குமே வந்து நல்ல லைட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டேபிளாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா அழகாக வந்து உங்களுக்கு கட் ஆகுது. அந்த சிஜியுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு அதை டியூன் பண்ணதுனால உங்களுக்கு பேலன்ஸ் எந்த விதத்துலையும் வந்து மிஸ் ஆகலை. அதே மாதிரி ரொம்ப வெயிட்டாகவும் வந்து உங்களுக்கு ஃப்ரண்டோட ஹேண்ட்பேர் அண்ட் ஃபோர்க் வந்து உங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் சிட்டியில் பம்பர் டு பம்பரில் நீங்கள் வந்து அப்படியே நின்று போகிறீங்க அப்படின்னா அது எந்த விதத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரபுளாக வந்து உங்களுக்கு இருக்காது. ஈஸி டு கோவாக தான் இருக்கும். வெயிட் வந்து இது கொஞ்சம் அதிகம் தான். அப்போது நீங்கள் முன்னாடி தள்ளுறதுக்கோ பின்னாடி தள்ளுறதுக்கோ கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதுவும் ஒரு ஃபீமேல் டிரைவராக இருந்தாங்க அப்படின்னா நின்று புஷ் பண்ணுறது கஷ்டம். அப்போ ஃபார்வர்டில் போகிறதுக்கு இதில் வந்து ஃபார்வர்டில் போட்டு ஸ்லோவாக மூவ் பண்ணிக்க வேண்டியதான். இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா ரிவர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு 450லேயும் சரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் அது இருக்கும். அது எப்படி நம்ம இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் வந்து இப்போ வந்து ரிவர்ஸ் மோடுக்கு உங்களுக்கு மாறிடும் பாருங்கள். எஸ்,
ரிவர்ஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ வந்து இங்கே வருது. பார்க்குறீங்களா? ஓரளவுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு அது ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஹசார்டஸ் லைட்டும் வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடுது. 2 இண்டிகேட்டரும் உங்களுக்கு க்ளோ ஆகும் இந்த ரிவர்ஸ் மோடில் போட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இது கண்டிப்பாக ஒரு தேவையான ஃபீச்சரு. ஏன்னா நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகி பின்னாடி முன்னாடி போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் லேகாக இருக்குது அது. திருப்பியும் அதே இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்வர்டில் போகும். மறுபடியும் ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன். இப்போ ஈக்கோவில் போடுறேன். அதுக்கு இங்கே வந்து ஒரு சுவிட்ச் இருக்குது. இதை பண்ணோன்னா இங்கே வந்து ஸ்மார்ட் ஈக்கோ அப்படின்னு உங்களுக்கு மாறிடுச்சு. இப்போ புல் வந்து ஒரு கொடுத்து பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸ்போர்ட்ஸ் மோடுக்கும் இதுக்கும் ரொம்ப அப்படி அசம்பந்தமாக போகுது அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். இதில் 80 ரீச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டவுட்டு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ 62ல் அப்படியே நின்றுச்சு. இதுக்கு மேலே வந்து போகலை. அப்போ ஈக்கோவில் 62 தான் வந்து உங்களுக்கு போகுது. இது ஸ்போர்ட்ஸில் அதாவது ஜிப்பில் தான் வந்து உங்களுக்கு 80 அப்படிங்கிறது உங்களுக்கு ரீச் ஆகும். அப்போ நீங்கள் ஜிப்பில் போட்டு ஆனால் நம்ம ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு மைலேஜ் அப்படின்னு வரும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் அடியாகும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த பைக்கில் முன்னாடி விட்டுருவோம். ஓகே, இப்போ நான் வந்து மோடு வந்து ஜிப் மோடில் இருக்குது. அதுவுமே கொஞ்சம் சாஃப்ட்வேர் லேகாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஜிப் மோடுக்கு வந்து போயிடுச்சு. ஒரு ஃபுல் த்ராட்டில் நான் கொடுக்குறேன். இப்போ தான் 62க்கு மேலே உங்களுக்கு அது ட்ராவலே வந்து உங்களுக்கு ஆகுது. நான் சொன்ன மாதிரி அந்த 80, 81 வரைக்கும் டாப் ஸ்பீடு உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நல்ல ஒய்டான ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் பில்லியனில் உட்கார்றவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பின்னாடி வந்து ஒரு பேக் ரெஸ்ட்டுமே வந்து நல்லா குஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால ஒரு கம்ஃபர்டபுளாக கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் பிரேக் அடித்து காமிக்கிறேன். பிரேக் டெஸ்ட்டும் நம்ம பண்ணி பார்க்கலாம். எஸ், கரெக்டாக எய்ம் நேரத்தில் இது நின்றுச்சு. அதே மாதிரி ஸ்கிட் ஆகலை. நம்ம பைக்கில் வந்து அப்படி இப்படி போகலை. நான் 75ல் இருந்து அப்படி நான் பிரேக் அடித்தேன். சூப்பராக வந்து உங்களுக்கு நின்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொன்று வந்து ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பியூட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு ரப்பிஷான ஒரு ரோட்டில் நீங்கள் நிற்கும் போது நீங்கள் ஒரு ஆக்சிலேட்டர் சடனாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிட் ஆகி நீங்கள் வண்டி கீழே விழுகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு இந்த ட்ராக்ஷன் மோடை நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது ஸ்மார்ட் ஸ்கிட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபீச்சர். அதை வந்து ஆனில் இருந்தால் அது சூப்பராக வந்து அந்த ட்ராக்ஷனை அது ஹேண்டில் பண்ணி ஃப்ரண்ட்டோட வீல்ஸ் ஸ்பீடுக்கு ஏற்றாப்புல ரியரோட வீல் ஸ்பீடை வந்து உங்களுக்கு அது டியூன் பண்ணி அது ஸ்லிப் ஆகாமல் உங்களுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுது. அதை வந்து ரப்பிஷ் ரோட்லையுமே நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். ஸோ இதில் இன்னொரு பியூட்டி வந்து என்ன அப்படின்னா மேஜிக் ட்விஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஃபார்வர்டில் கீழே டவுன்வர்ட் பண்ணும்போது வண்டி வந்து ஆக்சிலரேஷன் ரைஸ் ஆகுது. இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். முன்னாடி தள்ளுறேன். நீங்கள் பார்க்குறீங்க முன்னாடி ஆக்சிலேட் பண்ணியிருக்கேன். அப்படியே இன்ஜின் பிரேக்கிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பைக்கில் வந்து ஸ்டாப் மோடுக்கே வந்து உங்களுக்கு கொண்டு வந்துருச்சு. அப்போ பிரேக் இல்லாமல் நம்மளால் ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த நோஸ் டே வந்து கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதுக்கு பதிலாக ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு அப்படி ஃபார்வர்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்படி ஸ்மூத்தாக வந்து ஸ்பீடு வந்து ஸ்லோ ஆகுது. இது முக்கியமாக இப்போ நாங்கள் வந்து நந்தி ஹில்ஸில் தான் ட்ரைவ்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அப்போ டவுன் ஹில் வரும்போது வண்டி நல்ல ஒரு ஃப்ரீ வீலில் செம்ம ஸ்பீடாக போகுது. அப்போ அந்த இன்ஜின் பிரேக்கிங்க்கு நீங்கள் இது லைட்டாக அப்படி ஃபார்வர்டில் வச்சுட்டே கூட நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்ஜின் பிரேக்கிங் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குது. அது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வண்டி வெயிட்டாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. இந்த NVH அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பெருசாக அந்த NVH வந்து ஃபீல் ஆகலை. பட் மேபி ரோடில் இருக்கிறவங்களுக்கு அந்த நாய்ஸ் வந்து கேட்கலாம். பட் 450 விட டெஃபினட்டாக அந்த NVH வந்து கம்மியாக இருக்குது. அந்த பெல்ட்டோட நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஜஸ்ட் ஒரு யூட்டர்ன் போடுறேன். ஸோ என்னோடய ஹைட்டுக்கு இந்த ஹேண்ட்பார் வந்து இங்கே எனக்கு தையில் வந்து இடிக்கலை. பட் நீங்கள் 6 or 6'2" இருந்தீங்க அப்படின்னா மேபி அதை இடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த லெக்கோட பிளேஸ்மெண்ட்டுமே வந்து நல்ல உங்களுக்கு ஒரு லெக் ரூம் இருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியுது. நல்லா கம்ஃபர்டபுளாகவே உங்களால் உட்காந்துக்க முடியும். அதுவும் நல்லா பின்னாடி உட்காந்துட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஓட்டலாம். அப்போ ரேஞ்ச் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான். ரேஞ்ச் வந்து ஒரு 123 கிலோமீட்டர் வந்து இந்த பேஸ் வேரியன்ஸில் 2.9 கிலோவாட்லையும் அதே இது 160 கிலோமீட்டர் வந்து இதோட டாப் அண்டான 3.7 கிலோவாட் பேட்டரியிலையும் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரியல் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நாங்கள் காலையிலேருந்து எடுத்து ட்ரைவ் பண்ணிட்டுருக்கோம். 80% எங்களுக்கு வெஹிக்கிள் வந்து கொடுத்தாங்க. இங்கே கிலோமீட்டர் வந்து க்ளோஸ் டு ரேஞ்ச் வந்து ஒரு 82 வரைக்கும் எனக்கு காமிச்சுது.
ஆனால் இப்போ நாங்கள் ஓட்டியிருக்கிற கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கேயே நீங்கள் பார்க்கலாம் ஒரு 29.3 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ நான் அந்த ட்ரிப்பில் வந்து நான் ஓட்டியிருக்கேன். ஒரு 30 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு 82லேருந்து 30 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளி எனக்கு வந்து ஒரு 48 வந்து எனக்கு வரணும். ஆனால் நமக்கு 36 தான் காமிக்குது. அப்போ அதில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நான் நீங்கள் ஜாப் மோடில் போட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்பவே லோவாக தான் இருக்கும். ரியல் லைஃப்பில் ஒரு 90 to 100 வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போது நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டராக தான் இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேபி ஆஃபீஸ் டு வீடு அப்படின்னு நீங்கள் போகும்போது டெஃபினட்டாக வீக்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ட்வைஸோ நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, அப்போ இது இவி ஸ்கூட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வந்து இதில் பாசிட்டிவாக வந்து உங்களுக்கு இருக்குது. டயரோட ப்ரொஃபைலுமே கொஞ்சம் ஒய்டராக இருக்கிறதுனால நல்ல ஒரு கிரிப் இருக்குது, ரோடில் நல்ல ஒரு கனெக்டடாக இருக்குது அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக இந்த ஸ்கூட்டர் வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு காம்பேக்ட் ஃபேமிலி, அப்பா அம்மா இருக்கீங்க, ஒரு குழந்தை, சின்ன குழந்தை இருக்குது, அஃப்கோர்ஸ் நீங்கள் நடுவில் உட்கார வைப்பீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்கார முடியும். உள்ள நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்குது. உங்களோட டே டு டே பர்ச்சேஸை வந்து நீங்கள் டம்ப் பண்ணிட்டு போகலாம். இல்லை ஆஃபீஸ்க்கு லேப்டாப் பேக்கையே உள்ளே வைக்கிற அளவுக்கு கூட ஒரு நல்ல ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பக்கா ப்ராக்டிக்கலான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இண்டஸ்ட்ரியை இது டெஃபினட்டாக ஒரு வைப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது நிறையா வந்து கம்ப்யூட்டர் பர்பஸ்க்கு இந்த எலக்ட்ரிக்கை தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த பர்டிகுலர் ஸ்கூட்டர் வந்து ஒரு நல்ல டஃப் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்கூட்டர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதை டெஃபினட்டாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஆல் ஓவர் இந்தியா வந்து இது டெஸ்ட் ட்ரைவுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து வந்து இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதோட பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு 1.1 லேக்லேருந்து 1.45 லேக் வரைக்கும் எக்ஸோரூம் காஸ்ட் வந்து உங்களுக்கு வருது. ஆன் ரோட் அப்படின்னு பார்த்தோம்னா டாப் வந்து ஒரு 160 வரைக்கும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அப்போ 160க்குலாம் இது ஒர்த்தா அப்படின்னு உங்கள் மைண்டில் ஓடிச்சு அப்படின்னா ஒரு ரிஸ்க் எடுத்து தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எலக்ட்ரிக் பைக் அப்படிங்கிறப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிறப்போ அந்த பேட்ரி அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரபிஷான ரோட்டில் தான் போகிறோம், நல்லாவே ரபிஷாக இருக்குது. வாவ், சஸ்பென்ஷனு சூப்பராக இங்கே பாருங்க, ஃபுல்லாமே பாட்டோல்ஸ் இருக்கிற ரோடு தான், நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுது. அந்த குஷன் ஆக்ஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க, வேற லெவல். ஸோ ஓவராலாக ஏத்தர் வந்து சொல்கிற அந்த டேக்லைன் மாதிரி ஒரு சேஃபாக, ஸ்மார்ட்டாக, ஸ்பேசியஸாக ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டராக இது இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக டவுட் இல்லாமல் நம்மளால் சொல்ல முடியும். அதை இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம டெஸ்ட் பண்ணியும் பார்த்தோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.